ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு அர்ஜோ பிளாக். ஸோ வீடியோ போட்டு நல்லா ஆச்சு. ஸோ இதுக்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நம்ம வந்து மைக் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன மாதிரினா, இப்போ நம்ம மோட்டோ விளாக்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து எப்படிலாம் மைக் செட் பண்ணுறாங்க, எப்படி வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குற மாதிரி பண்ணுறாங்க, ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்பலாம் எதுவும் தேவைப்படாது. எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன மைக்கு, ஒரு கோப்ரோ ஹோல்டர் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேப்பு, ஒரு நைஃபு, அவ்வளோதாங்கிறோம். ஸோ இது இருந்தாவே போதும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து எந்த மாதிரி ஹெல்மெட்டில் வந்து மோட்டோ விளாக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 மெட்டீரியலாக தேவைப்படும். மற்றபடியே ரொம்ப பெருசாக எதுவும் தேவைப்படாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகேவா? என்கிட்ட வந்து டேபிள்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிசி டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் தூக்கி அங்கே வச்சிட்டேன். ஓகேவா? மானிட்டர் தூக்கி அங்கே வச்சுட்டு இதை வந்து நான் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கோசரம் வந்து நம்ம உட்காந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ராப்பராகவே இருக்காது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவு நீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேபிள் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, உட்காந்து வந்து ப்ராப்பராக பண்ணலாம். அதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிசியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி வச்சுட்டு இந்த இடமே போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவை ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்கை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் தேவைப்படும். அதே மாதிரி மோட்டோ விளாக் வந்து சிம்பிளாக ஒன்று தாங்க. நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுற இந்த கோப்ரோ ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று. அதே மாதிரி இந்த மைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது எப்படின்னா வந்து 3 ஜாக் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த லைன் போய்ங்க 1 2 3 இருக்கா. ஸோ இதோட கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து தனியாக வந்து மீடியா போடுன்னு சொல்லியிருக்கு, அது ஒன்று வாங்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த மீடியா கன்வெர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பின்னு ஒன்று வந்து கன்வெர்ட்டர் மாதிரி ஒன்று வாங்கிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா பக்கமாக தான் வரும். ஸோ வெளியே வாங்கினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் வாங்கிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3.5 ஜாக்ல இருந்து நம்ம வந்து 2.5 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அடாப்டர்லாம் வாங்குறாங்க, மைக் அடாப்டர்லாம் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து மீடியா மோடு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து சீப்பாக இருந்தது, அதனால் நான் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஸோ உள்ள ஓட்டுறதுக்கு தேவையான டேப்பு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த ஹெல்மெட் பற்றி என்ன சொல்லறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து எல்லாரும் ஹெல்மெட் வாங்குறாங்க. அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடு ஸ்பான்ச் மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இல்லை இங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இங்கே உள்ள அது வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ரிமூவ் பண்ணலாம். நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஹெல்மெட் ஷாப்லேயே போய் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இது ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே நம்ம ஷர்ட்டு பட்டன்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பு தான் பார்த்தீங்கன்னா லாக்கில் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக கழட்டிடலாம். நான் சும்மா கழட்டுறோம் பாருங்க எப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, இதுக்கு முன்னாடி விஷயத்தில் நான் சொல்லிருப்பேன், இது வந்து இது ஒரு லாக் பட்டன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரெட் கலரில். இது அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப் தான் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் கூட வாங்கலாம். நான் எப்படி சொல்கிறேன், அது இல்லாமல் வாங்கினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். எனக்கு வந்து இது கொஞ்சம் சூட்டபுளாக இருந்தது. நான் யோசித்தேன் நிறைய தடவை, ஸோ ஃபுல் ஹெல்மெட் வாங்கலாமா, இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வாங்கலாமான்னு சொல்லி யோசித்தேன். பட் ஆனால் கன்வெர்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஆப்ஷன் இருந்தது. பெட்டராக யூஸ் பண்ணோன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஆக்டிவ்ஸ் இருக்குங்க, ஸோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறவாங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, சிம்பிளாக தான் இருக்கும். இது இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இது ரிமூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுதா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பட்டனு. அந்த சட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியாக வந்து பட்டனை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு ப்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் தான் பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், பட்டன் டைப் தான். ஸோ ரொம்ப இதெல்லாம் கிடையாது, காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. அதுதாங்க இப்போ வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாகோல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். தெர்மாகோல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைப் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹெல்மெட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹெல்மெட்லையுமே இருக்கும், தெர்மாகோல் தான் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் அதோட கிரேடு வந்து
அதிகமாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்டில் இந்த மாதிரி இது கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இது கையோடு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து ஹெல்மெட் மாட்டுறது தான், சாரி ஹெல்மெட்டுங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை செட் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டோம். ஓகேவா, இது என்னென்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒயர் மேலே ஒயர் அந்த மாதிரி வராத மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒயர் மேலே ஒயர் வந்துச்சுன்னு வச்சுங்களா, அது மேலே கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகும், இல்லை டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஓகேவா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட அவுட்புட்டு, ஓகேவா, மைக்கோட இன்புட்டு சொல்லிக்கலாம், அவுட்புட்டு சொல்லலாம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எனக்கு இன்சைடு வர மாதிரி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இன்சைடு வர மாதிரி. ஓகேவா, இது வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, மைக் வந்து இங்கே வரும். அதாவது மைக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு வரும். அது ஓகேவா, எனக்கு பார்த்தீங்கன்னா மைக் வந்து இப்போது இந்த மைக்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்சைட் இருக்குது. மைக் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா, மைக் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி மாட்டுங்க, வெளியே இருக்கிற மாதிரி மாட்டிங்கன்னா எனக்கு வெளியே இருக்கிற நாய்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, அந்த ஒரு ரீசனாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து தலைக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் மவுண்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த இடத்துல வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக வாய்ஸ் கேட்கும், இதெல்லாம் வந்து கேட்காது. முடிஞ்ச அளவு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும். அந்த ஏர் விண்ட் அடிக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அதோட நாய்ஸ் வந்து சேர்ந்து கவர் ஆகக்கூடாது. அதனால் வந்து நான் உள்ள வைக்க சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் நினச்சினா வந்து இந்த ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு கூட மாட்டலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது கழட்டுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூ கழட்டினா வந்து எனக்கு இந்த சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வைக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா இது வந்து எடுக்க முடியாது. அந்த ஒரு ரீசனாக இப்போ வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து அவுட்டர்லேயே வச்சுக்கோங்க, மவுண்ட் பண்ணிங்க, அதை கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உள்ளே வச்சிட்டிங்கன்னா வந்து இது ரிமூவ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கும். அந்த ஒரு ரீசனாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டிட்டேன். ஓகேவா, அவ்வளோ இதுதான் வந்து மொத்த செட்டப்புமே. இதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே கோபுரம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த வயரிங் செட்டப்லாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஒயர்லாம் மைக்கில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே கோபுரோவை மாட்டிட்டு, ஒயர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கோபுரோவை மாட்டிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஆங்கிள் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மைக்கோட அவுட்புட் வந்து, அதாவது இன்புட் பார்த்தீங்களா, இந்த இன்புட் வந்து ரைட் சைடு வரணுமா லெஃப்ட் சைடு வரணும் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கணும். ஏன்னா நான் வந்து இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வர மாதிரி வச்சுருக்கேன். பட் ஆனால் வந்து நான் எப்படி சொல்கிறது, குரூப் வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக செட் பண்ணுவேன். இந்த செரி வ்ளாகர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண அவர் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக யூஸ் பண்ணுவார். ஆனால் நம்ம டிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோபுரம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அன்சைடு வரும். ஓகேவா, அந்த ஒரு ரீசனால சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஹரிசாண்டலி லீனியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா வந்து ஒரு திருப்பியை வச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் கவர் ஆகும். அந்த ஒரு ரீசனாக நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ டேரெக்டாக வந்து இந்த பின்னை யூஸ் பண்ணி நான் இந்த பின்னை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்த லென்த்தும் முக்கியம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன்னா அதுக்குண்டான லென்த்து இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியாது. திரும்ப அகைன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணணும். அந்த ஒரு ரீசனாக சொல்லுவோம். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தான் காய்ச்சி இருக்கும். ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, ஸோ இந்த ஒயர் இங்கே இருக்குது. நம்மளுக்கு மைக் வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா, மைக் உள்ளே இருக்குனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து விண்ட் நாய்ஸ் வந்து அவ்வளோக்கா வராது. மைக் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஆல்மோஸ்ட் என் கண்ணு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, நான் இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து விண்டோ க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, எனக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸும் வந்து உள்ளே போகாது. இதுக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்காது, இதுக்குள்ளேயும் போகாது. அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன். ஓகேவா, முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு பக்கத்தால், அதாவது கண்ணுக்குலாம் கிண்ணத்துக்கு அந்த சின்னுக்கு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ விலாகில் பார்த்திங்கன்னா நம்ம ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஸோ ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சு மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த சேலஞ்சு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரில. பாப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சம்திங் நீட் டு டூ மேன். டடா, பை பாய்.